அந்த அளவுக்கு நெருக்கம் கொண்டவன் தான். ஆனால் கூட்டணியிலே தேர்தல் நடந்து முடிந்து 3 நாட்கள், 26ஆம் தேதி பதவி பிரமாணம், நான் 23ஆம் தேதி யஸ்வந்த் சின்ஹா வீட்டிலே இருக்கிறேன், தகவல் வருகிறது. கொலைகார ராஜபக்சேவை பதவி பிரமாணத்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ஒரு 4 பக்கத்துக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து, மன்னிக்க முடியாத துரோகத்தை தமிழர்களுக்கு நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று ஒரு இமெயில் அனுப்பினேன். மறுநாள் குஜராத் பவனத்திலே இருந்து எனக்கு அழைப்பு வந்தது, பிரதமர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று. நானும் கணேசமூர்த்தியும் சென்றோம். அவரும் அமித்ஷாவும் உட்கார்ந்திருந்தார்கள். உங்கள் பேச்சை நான் மொழிபெயர்த்தது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை எப்படி நான் மறக்க முடியும்? ஆனால் நீங்கள் எங்கள் முதுகில் குத்தவில்லை, நடு மார்பிலே கட்டாரியால் குத்திவிட்டீர்கள், மொத்த தமிழர்கள் மீது, ஈழத் தமிழர்கள் மீது. என்ன இப்படி சொல்கிறீங்க? அவனை எதற்காக, கொலைகார புயலை, எங்கள் சகோதரிகளை கற்பழித்து கொன்ற கொடியவனை, தன் இராணுவத்தை விட்டு கற்பழித்து கொலை செய்ய வைத்தவனை, தமிழர்களின் ஜென்ம விரோதியை நீங்கள் எப்படி பதவி பிரமாணத்துக்கு அழைக்கலாம் என்று 45 நிமிடம் நரேந்திர மோடியிடம் பேசினேன். அவர் பேசாமல் உட்கார்ந்திருந்தார். அமித்ஷா அசையாமல் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அருண்ஜேட்லி திடீரென்று குறுக்கே வந்து, பக்கத்து நாடுகள் நட்பு வேண்டும் என்பதற்காக ராஜபக்சே அழைத்திருக்கிறோம் என்று சொன்னார்.